தமிழ் சித்தர்னாலே நமக்கு நிறைய பேர் ஞாபகம் வருவாங்க. ஆனா இந்த உலகத்த, நம்ம வாழ்க்கைய, நம்ம உறவுகள, ஏன் நம்ம உடம்பையே கேள்வி கேட்டு ஒரு சித்தர் இருக்காருன்னா அது பட்டினத்தாரா தான் இருக்க முடியும். அவரோட தத்துவம்லாம் கேட்டா முதல்ல கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஆனா ரொம்ப ஆழமானது. வாங்க, அத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பாருங்க, தாயுமான சுவாமிகளே என்ன சொல்றாருன்னா, இந்த உலகமே பொய் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பட்டினத்தார போல துறக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அரிதுன்னு சொல்றாரு. அப்ப பாத்துக்கோங்க, பட்டினத்தார துறவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய உதாரணமா இருந்திருக்காருன்னு. சரி, அவரோட இந்த பார்வை, இந்த சிந்தனை எங்கிருந்து ஆரம்பிச்சது? பட்டினத்தார் நம்ம மனுஷ வாழ்க்கையே ஒரு கவிதையா விவரிக்கிறாரு, பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும். இந்த பயணத்தை நாம புரிஞ்சுக்கிட்டா போதும், அவரோட தத்துவம் ஏன் இவ்ளோ ஆழமா இருக்குன்னு நமக்கு நல்லாவே புரியும். அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம வாழ்க்கைய ஒரு 5 கட்டமா பிரிக்கிறாரு. கருப்பையில ஒரு சின்ன துளியா ஆரம்பிச்சு கடைசியில சுடுகாட்டுல ஒரு பிடி சாம்பலா முடிகிற வரைக்கும் நடக்கிற 5 கட்டங்கள். வாங்க, அந்த ஒவ்வொரு ஸ்டேஜையும் அவரை எப்படி பாக்குறாருன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டேஜ் 1, அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது உருவாகிற ஒரு சின்ன துளி. அது அப்படியே 10 மாசம் தாயோட வயித்துல வளருது. அதுக்கு கை, கால், கண்ணு, மூக்குன்னு எல்லா உறுப்புகளும் வருது, உயிர் வருது. பாக்குறதுக்கு இது ஒரு பெரிய அற்புதம் மாதிரி தோணலாம். ஆனா பட்டினத்தாருக்கு இது வெறும் ஒரு உடலியல் நிகழ்வோட ஆரம்பம்தான். 10 மாசம் கழிச்சு குழந்தை இந்த பூமிக்கு வருது. வந்த உடனே என்ன பண்ணுவோம்? ஜாதகம் பாப்போம், நல்ல பேரா வைப்போம். அந்த குழந்தை சிரிக்கிறதையோ மழலையா பேசுறதையோ பார்த்து மொத்த குடும்பமும் சந்தோஷப்படும். மடியில வச்சு கொஞ்சுவாங்க, முத்தம் கொடுப்பாங்க. அதோட ஒவ்வொரு அசைவும் ஒரு கொண்டாட்டம்தான். அப்புறம் தெருவுல மத்த பசங்களோட சேர்ந்து மண்ணுல விளையாடுறது இந்த பருவம். ஆனா பட்டினத்தார் என்ன சொல்றாருன்னா 5 வயசுலயே இந்த குழந்தை பருவம் முடிஞ்சிடுதுன்றாரு. இதுக்கப்புறம் கவனம் எங்க போகுது? படிப்பு, பாட்டு, டான்ஸ்னு மத்த கலைகள் மேல திரும்புது. அடுத்து வர்றது 16 வயசு. இதுதான் வாழ்க்கையில ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அது வரைக்கும் ஒரு குழந்தையா இருந்தவனோட கவனம் இப்ப அப்படியே மாறுது. அவனை பாக்குற சமூகத்தோட பார்வையும் மாறுது. 16 வயசுல பாக்குறதுக்கு மன்மதன் மாதிரி இருக்கறதால பெண்கள் எல்லாம் அவனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மனசு தடுமாற ஆரம்பிக்குது. அப்புறம் என்ன, காதல், கல்யாணம், குழந்தைங்க, அவங்கள காப்பாத்த பணம் சம்பாதிக்கிறதுன்னு சமூகம் சொல்ற அந்த செட்டில்டு லைஃப்குள்ள அவன் நுழைஞ்சிடுறான். ஆனா இந்த இளமை, இந்த அழகு, இந்த பலம் எல்லாம் நிரந்தரமா? இங்கதான் பட்டினத்தார் நம்மள முகத்துல அரையிற மாதிரி ஒரு உண்மைய சொல்றாரு. ஒரு காலத்துல பெருமையா இருந்த இந்த உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா நம்மள விட்டு போக ஆரம்பிக்குது. தலைமுடி நரைச்சு போகுது, கண்ணுல பார்வை மங்குது, காது சரியா கேட்க மாட்டேங்குது, கையில ஒரு தடிய ஊனிக்கிட்டு குரங்கு மாதிரி கூன் விழுந்து நடக்க வேண்டியிருக்கு. என்ன பேசுறோன்னே தெரியாம பேசுறது, என் உடம்பு மேல இருந்த கண்ட்ரோலே போயிடுது. கடைசியா மெதுவா மூச்சு நின்னு நெஞ்சு படபடக்கும்போது யமதூதர்கள் ஒரு வலையோட வராங்களாம். வந்து உயிரை அப்படியே வீசி பிடிச்சிட்டு போயிடுறாங்களாம். அவ்வளவுதான், இந்த உடல் ரீதியான பயணம் இங்க முடிவுக்கு வருது. சரி, செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? பசங்க எல்லாம் வந்து குனிஞ்சு அழுவாங்க, மனைவி மார்புல அடிச்சுக்கிட்டு அழுவாங்க. ஆனா இந்த அழுகையெல்லாம் கொஞ்ச நேரம்தான். அதுக்கப்புறம் என்ன தோணும்? சீக்கிரம் இந்த உடம்ப அப்புறப்படுத்தணும், அவ்வளவுதான். உடனே பாடைய தூக்கிக்கிட்டு வேக வேகமா சுடுகாட்டுக்கு போயிடலாங்க. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் வாழ்க்கை இவ்ளோதானா? அப்போ நாம எதைத்தான் உண்மையா மதிக்கிறோம், எதை நிஜம்? இங்கதாங்க பட்டினத்தாரோட தத்துவம் அதோட உச்சத்துக்கே போகுது. யோசிச்சு பாருங்க, நாம உசுரா நேசிக்கிற மனைவி, மக்கள், அவங்க சுடுகாடு வரைக்கும் கூட வரமாட்டாங்க. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து, செல்வம், அது சிவன் நமக்கு கொடுத்த கடன். அதை நம்ம கூட எடுத்துட்டு போக முடியாது. நாம இவ்வளவு அழகுபடுத்துற இந்த உடம்ப அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஊற்றைச் சரீரம்னு சொல்றாரு. ஊரும் நிரந்தரமில்ல, உறவும் நிரந்தரமில்ல. இதுதான் பட்டினத்தாரோட முக்கியமான வாதம். அவர் கேக்குறாரு, பிறக்கும்போது எதையும் கொண்டு வந்தியா? இல்ல. சாகும்போது ஏதாவது கொண்டு போக போறியா? அதுவும் இல்ல. அப்போ நடுவுல வர இந்த செல்வம் கடவுள் கொடுத்ததுன்னு புரிஞ்சுக்காம அதை தானம் கூட பண்ணாம சேர்த்து வச்சே செத்து போற மனுஷங்களுக்கு நான் என்னத்த சொல்றது அப்படின்னு கேக்குறாரு. பட்டினத்தாரோட பாடல்களை படிச்சா அவர் ஏதோ விரக்தியில பேசுற மாதிரி தோணும். ஆனா அது விரக்தி இல்ல. எதுவுமே நிரந்தரம் இல்லேன்னு தெரிஞ்ச பிறகு எது நிரந்தரமோ அந்த இறைவனோட அருளை தேடுற ஒரு தீவிரமான தேடல் அது. அவரோட அருட்புலம்பல்ல, அதாவது புனிதமான அழகேன்னு சொல்ற பகுதியில அவர் தன்னோட இயலாமையே அப்படியே ஒப்புக்கிறாரு. எனக்கு ஆரம்பமும் தெரியல, முடிவும் தெரியல. இந்த உலகத்துல நான் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்ல அப்படின்னு கடவுள்கிட்ட புலம்புறாரு. அவர் சொல்றாரு, நான் எத்தனை பிறவி எடுத்துட்டேன் தெரியுமா? புல்லா பிறந்தேன், பூண்டா பிறந்தேன், கல்லா மரமா இருந்தேன்.
ஏன் ஒரு ராஜாவா கூட வாழ்ந்து செத்துட்டேன், ஆனாலும் இந்த துன்பம் தீரலையேன்னு சோர்வோட சொல்றாரு. அப்புறம் கடவுள்கிட்ட நேரடியாவே கேக்குறாரு, கிட்டத்தட்ட சண்டை போடுற மாதிரி. என் பிறப்ப நீ நிறுத்தல, என் சாவியம் நீ நிறுத்தல, என்னடா பிரச்சனைன்னு ஒரு வார்த்தை கேட்கல, என் மேல இருக்கிற பந்த பாசத்தையும் நீ அழிக்கல அப்படின்னு ரொம்ப உரிமையா கேக்குறாரு. இதுல இருந்தே அவருக்கு முக்தி மேல எவ்ளோ தாகம் இருந்ததுன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ கடைசியா பட்டினத்தார் நமக்கு என்னதான் சொல்ல வராரு? அவரோட இந்த தீவிரமான தத்துவத்திலிருந்து நாம என்ன கத்துக்கணும்? அவர் சொல்ற துறவுங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு ஓடுறதில்ல. அதுக்கு பதிலா நம்மள சுத்தி இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு நிலையற்ற தன்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது. அந்த புரிதல் வந்துட்டா போதும், எது நிரந்தரமான உண்மையோ அந்த பாதை தானா நமக்கு தெரியும். அதனால பட்டினத்தார் நம்மள பயமுறுத்த முயற்சி பண்ணல, அவர் நம்மள யோசிக்க வைக்கிறார். நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்ன, எதுக்காக நாம இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம்னு ஒரு ஆழமான கேள்வி கேட்க வைக்கிறாரு. கடைசியா அவர் நம்ம முன்னாடி வைக்கிற கேள்வி இதுதான்: பிறக்கும்போது நாம எதையும் கொண்டு வரல, சாகும்போது எதையும் கொண்டு போக போறதில்ல. அப்போ இந்த நடுவுல இருக்கிற வாழ்க்கையோட நோக்கம் என்ன? இந்த ஒரு கேள்வி நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம வாழ்க்கைய பத்தி ஆழமா சிந்திக்க வைக்குது.